ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிருத்திகா சமையல் vlogs. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பேச்சுலர் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பேச்சுலர் ரெசிபியில் கோஸ் பொரியல் தான் ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செஞ்சிடலாம். இந்த கோஸ் பொரியல் எப்படி செஞ்சிடலாம் அப்படின்றத இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் வாங்க. ஃபஸ்ட்டு இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். கோஸ் எடுத்து வச்சுருக்கேன், இதில் கொஞ்சமாக கடுகு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஜீரகம் எடுத்து வச்சுருக்கேன், இதில் 2 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன், இதில் கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு, இதில் உப்பு எடுத்து வச்சுருக்கேன், இதில் 2 ஸ்பூன் தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் வச்சுருக்கேன், ரொம்ப எண்ணெய் வைக்கல, கொஞ்சம் எண்ணெய் வச்சா போதும் கோஸ் பொரியலுக்கு. இப்போ இதில் கடுகு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு 1 ஸ்பூன் ஜீரகம் எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு பச்சை மிளகா 2 பச்சை மிளகா, காரத்துக்கு இது மட்டும்தான் நான் சேர்க்குறேன், வேறு எதுவுமே சேர்க்கல. இப்போ உளுத்தம்பருப்பு இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. அடுப்பை நல்லா மீடியம் சைஸ்லேயே வச்சுட்டு இதை நல்லா கிளறிடுங்க. கொஞ்சம் பருப்பெல்லாம் கொஞ்சம் நல்லா கலர் மாறுற வரைக்கும் கொஞ்சம் கலந்து விட்டுட்டே இருங்க. அதை என் சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி நான் போடுற வீடியோவில் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். இப்போ அந்த கோஸ் அதில் சேர்த்துடலாம். நான் இன்றைக்கி கோஸ் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதை நல்லா சேர்த்துடலாம். நீங்கள் இதில் தண்ணியெல்லாம் எதுவுமே விட வேணாம், ஏன்னா கோஸே தண்ணி விட்டுக்கு அப்படின்றதுனால தண்ணி எதுவுமே விடாமல் கோஸ் அப்படியே தண்ணி விடாமையே அதை அடுப்பை மீடியம் சைஸ்லேயே வச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த கோஸ் நல்லா ஈஸியாக வெந்துடும். இப்போ அதை நல்லா அப்படியே கிளறி விட்டுட்டே இருங்க. அந்த இதெல்லாம் கடுகு உளுத்தம்பருப்பு பச்சை மிளகாய் எல்லாம் சேர்த்து அதை நல்லா கிளறி விட்டிங்கனாலே போதும். இது ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செஞ்சிடலாம். இது குழம்பு சாதம், ரச சாதம், இது எல்லாத்துக்குமே இந்த பொரியல் பார்த்திங்கன்னா வச்சு சாப்பிட்லாம். இதில் இதுக்கேற்ற மாதிரி உப்பு சேர்த்துடலாம். உப்பு கொஞ்சம் சேர்த்தாலே போதும், ஏன்னா தேங்காய் சேர்க்கறதுனால நம்ம உப்பு கம்மியாக சேர்த்தாலே போதும், ரொம்ப நிறைய சேர்க்கணுன்ற அவசியம் இல்லை. காரம் ஏதாவது மசாலா மாதிரி போட்டோன்னா தான் உப்பு நிறைய சேர்க்கணும். இதில் உப்பு கம்மியாக தான் சேர்த்துருக்கேன் நான். இப்போ அதை அப்படியே நல்லா அதை கரண்டியால் அதை கிளறி விட்டுருங்க. இப்போ அந்த உப்பு சேர்த்துட்டு தண்ணியெல்லாம் எதுவுமே சேர்க்க வேணாம். இது அப்படியே ஒரு 2 நிமிஷம் அது அப்படியே இருக்கட்டும். இது நடுவில் இது நான் இதை அப்படியே இது பண்ணிகிட்ருக்கேன், கிளறி விட்டுட்ருக்கேன். நீங்களும் அந்த மாதிரி நடுவில் இதை பார்த்து கிளறி விட்டுட்டே இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சு பாருங்கள், இந்த கோஸ் இது நல்லாவே வெந்துருச்சு பாருங்கள். இப்போ இதில் கடைசியாக நம்ம தேங்காய் சேர்த்துடலாம். நான் 2 ஸ்பூன் தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். சேர்த்துட்டிங்கன்னா ஒரு அருமையான ஒரு கோஸ் பொரியல் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இது ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணினா தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஈஸியாக சிம்பிளாக 2 நிமிஷத்தில் இந்த கோஸ் பொரியல் செஞ்சிடலாம். வேறு என்ன ரெசிபின்னு கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பை பாய்.